குட் மார்னிங் எவ்ரிஒன். நம்மளுடைய இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ட்ரைட்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தோம்னா நிறைய பேர் அங்கே வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட கேரக்டர் இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, இல்லை ஒரு நபரை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இவர் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர், இவர் ரொம்ப நாலேஜபிள், இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒர்க்கர், அந்த மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது. அந்த வார்த்தைகளோட இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு 4 வார்த்தைகளையும் நம்ம சேர்த்து கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரஸ்பெக்டிவ் பர்சன். செகண்ட், எக்ஸ்ட்ரஸ்பெக்டிவ் பர்சன். ஆம்னிவர்ட். ஃபைனலி, விப்பர் ஸ்னாப்பர். ஃபர்ஸ்ட், இன்ட்ரஸ்பெக்டிவ் பர்சன். They sees things clearly by looking inward. ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை பற்றி இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்குள்ளாரியே நிறைய யோசனைகள் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். Thinks thoroughly before making decisions or taking action. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் டைம் எடுத்து யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க. Maintains composure and remains calm in various situations. என்ன நடந்தாலும் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. அதாவது இவங்களை நம்ம நார்மலாக இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த வார்த்தையில் சொல்லப்போனால் சின்சியர் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் ப்ளஸ் லிட்டில் பிட் செல்ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வேலை இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதாவது வேலைனா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. வேலையில் 100% எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப வெளி விஷயங்கள்ல அதிகமாக தலையிட்டுக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் வராங்களா, வேலையை செய்கிறாங்களா, அந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். பெருசாக மற்றவங்களுக்கும் உதவியும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான நபரை நம்ம இன்ட்ரஸ்பெக்டிவ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க ஹைலி செல்ஃப் திங்கிங், செல்ஃப் அனலிஸ்ட் அண்ட் லிட்டில் பிட் செல்ஃபிஷ். சப்போஸ் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க புதுசாக வராங்க, இல்லை ஒரு மீட்டிங்கில் இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ பூஜான்றவங்க நியூ ஸ்டாஃப். பூஜா, திஸ் இஸ் சரண். ஹீ இஸ் குவைட் இன்ட்ரஸ்பெக்டிவ். ஹீ இஸ் எக்ஸல் இன் ரோல்ஸ் ரெக்யூரிங் டீப் ஃபோக்கஸ் சச் எஸ் ஆடிட்டிங், ரைட்டிங் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆர் ப்ராஜெக்ட் பிளானிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம். He usually likes to process all the data thoroughly before we head into a big meeting or a big project submission. அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பர்சன், எக்ஸ்ட்ராஸ்பெக்டிவ் பர்சன். இவங்க இன்ட்ராஸ்பெக்டிவ் பர்சனுக்கு நேர் எதிரானவங்க. These individuals are highly observant of external factors. இவங்க ரொம்பலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வெளி விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எக்ஸல் இன் டீலிங் வித் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் பர்சன்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே சமாளிச்சிடுவாங்க. ஹைலி கம்யூனிகேட்டிவ், ரொம்ப நல்லா பேசுவாங்க, பேச்சிலே கவரக்கூடிய தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. ஆல்வேஸ் அப்டேட்டட் ஆன் த லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ். என்ன இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு, நம்ம கம்பெனியில் என்ன அப்டேஷன் கொண்டுட்டு வராங்க, என்ன கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குன்ற சஜஷன் முதல் கொண்டு இவங்களுக்கு தெரியும். இவங்க ஆல்வேஸ் அப்டேட்டட் பர்சனாக இருப்பாங்க. எ பிட் ஆஃப் ஏ நேச்சுரல் லீடர். கொஞ்சம் பாஸி மாதிரி இருப்பாங்க, பாஸ் மாதிரி கூட பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களை நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்ப சின்சியராலாம் இருக்க மாட்டாங்க, பட் வெளி விஷயங்களில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுலேருந்து நிறையவே இவங்க கற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு போகிறோம், நம்ம டீ குடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீயை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவோம். இவங்க அந்த அண்ணா எப்படி ஆற்றுறாங்க, எவ்வளோ டிகாக்ஷன் போடுறாங்க, எவ்வளோ பால் போடுறாங்க, அதில் எவ்வளோ சுகர் போடுறாங்கன்னு முதல் கொண்டு இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுலேருந்து இவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். ஸோ இவங்க ரொம்பலாம் இன்னர் திங்கிங் இருக்காது, பட் அவுட்வர்ட் லுக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி மேனேஜர் வருவாரா வரமாட்டாரா, இன்றைக்கி அவர் லீவில் இருக்காரா அப்படின்ற விஷயம் கூட இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு யார் சீஃப் கெஸ்ட் வராங்க, இன்றைக்கி மீட்டிங் எப்போ நடக்க போகுது, எல்லாமே இவங்களை கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்க வந்து ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியுடைய பர்சனாக இருப்பாங்க. இவங்களை எப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு மீட்டிங்கில் இவங்களை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். I would like you to meet Mr. Sean. He is very extrospective and stays highly tuned into our clients' needs or customer needs and market trends. If you want to know what's happening in the industry right now, he is the one to talk to. He is a highly communicative, always updated, and acts as a proactive lead for the group, making sure everyone stays on track. Next person, omnivert. A person who displays a mix of both introspective and extrospective traits depending on the situation. நம்ம முன்னாடி 2 ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 கேரக்டருமே இவங்கள்ட்ட இருக்கும். தே ஆர் நெய்தர் ஒர்க்கஹாலிக் நார் லெத்தார்ஜிக். அதாவது இவங்க ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவ் பர்சன் மாதிரி ஓவர் சின்சியராகவும் இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோஸ்பெக்டிவ் பர்சன் மாதிரி ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் பெருசாக கண்டுக்காமலே இருக்க மாட்டாங்க. தே ஆர் சுச்சுவேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட். இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற போல் தன்னை மாற்றிப்பாங்க. வீக் டே ஒர்க்கஹாலிக் அப்படின்னா ஹூ இஸ் 100% கமிட்டட் டு த டெஸ்க். அந்த வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னோட டெஸ்க் ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக முடிச்சிருவாங்க. பாஸ்கிட்ட எப்போதுமே இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்கும். வீக்கெண்ட் பார்ட்டிசிபெண்ட். அதாவது வீக்கெண்டில் வேலையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஹூ நோஸ் ஹவு டு ரீசார்ஜ் அண்ட் என்ஜாய் லைஃப். இவங்க எப்பயுமே வேலைன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் வீக்கெண்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் ஆஃபீஸ் முடித்து வந்துமே அந்த ப்ராஜெக்ட் நாளைக்கு சப்மிட் பண்ணணும், அதில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, நாளைக்கு மீட்டிங் இருக்குது, அந்த மாதிரி அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனால் அந்த ஆம்னிவர்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸை மறந்துடுவாங்க. வீட்டில் என்ன விஷயமோ அல்லது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட என்ன விஷயமோ அந்த சூழ்நிலையை அதுக்கேற்ற போல் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஆம்னிவர்ட். லாஸ்ட் கேரக்டர் விப்பர் ஸ்னாப்பர். விப்பர் ஸ்னாப்பர்னா யாருன்னா, இவங்க ஒரு இளம் வயதுடையவராக இருப்பாங்க அல்லது புதுசாக ஜாயின் பண்ண ஒரு அஃபிஷியலாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நடந்துப்பாங்க. எல்லாமே தெரியுன்ற தோரணையில் நடந்துப்பாங்க. அங்கே இருக்கிற சீனியர் அஃபிஷியல்ஸை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. A young person who lacks experience but behaves as if they know everything. A young person who is perceived as overconfident, impertinent or small but acting big. ஓகேங்களா, அவர் ரொம்ப சின்னவர் தான், ஆனால் ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுகிறது, இருக்கிற மற்ற அஃபிஷியல்ஸை மதிக்காமல் நடந்துக்கிறது, அந்த மாதிரி பிஹேவியர் உடைய ஒரு யங் அஃபிஷியல் ஆர் நியூ அஃபிஷியலை தான் நம்ம விப்பர் ஸ்னாப்பர்னு சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு கேரக்டருடைய பர்சனையும் நம்ம ஒரு வார்த்தையில் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லன்றதை பார்க்கலாம். இன்ட்ராஸ்பெக்டிவ் பர்சனை இன்னர் மிரர்னு சொல்லலாம். ஹீ இஸ் இன்னர் மிரர். அதே போல் எக்ஸ்ட்ராஸ்பெக்டிவ் பர்சனை ஷீ இஸ் அ வேர்ல்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆம்னிவர்ட் பர்சனை பாசிட்டிவாக சொல்லணும்னா ஈஸி கோயிங் ஆர் ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா கமீலியன், அதாவது பச்சோந்தின் அர்த்தம், கமீலியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விப்பர் ஸ்னாப்பர்னே சொல்லிடலாம். அடுத்து இம்பர்டினன்ட் அப்படின்ற வேர்டை போன ஸ்லைடில் பயன்படுத்தியிருப்பேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட், அதாவது மரியாதை கொடுக்காமல் நடந்துக்கிறது, துடுக்குத்தனமாக நடந்துக்கிறது, அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னு தமிழ் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.